ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். மனிதநேயம் இருக்கா இல்லை செத்துருச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தமிழெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஏதோ போர் புரிஞ்சாங்க, உலகத்தெல்லாம் கட்டியாண்டாங்க, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு இப்போ எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அது ஒரு கேள்வி எழுப்புது. இவ்வளவு சகிப்புத்தன்மை எங்கேருந்து வந்தது? இங்கே தாக்கப்படுறதுக்கான தமிழர்களுடைய சகிப்புத்தன்மை ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது? இதுக்குள்ளே இருக்க அரசியல் என்ன இருக்குது? இது ஏன் இப்படி அரசியல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. 50 வருஷமாக நீங்கள்லாம் என்னை மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம். ஏன் இந்த அரசியல் இப்படி போயிட்டுருக்கு? யாருக்காக, எதுக்காக? மக்களுக்கான அரசியல், மக்களுக்கானது. ஒரு நீருக்காக இவ்வளோ ஒரு கேவலமாக அப்பாவி பொதுமக்கள் அவர்கள் அவங்க அங்கே ரொம்ப நாள் ஆச்சு. அவங்கள ஏன் தாக்குறீங்க? அண்டை நாட்டில் தாக்கும் பொழுது அது அயல் நாட்டு விவகாரம்னு சொல்லி அதுக்கு ஒரு அரசியல் பண்ணீங்க. இந்தியாவுக்குள்ளேயே தாக்குறீங்க. இது எந்த இறையாண்மை சேர்ந்தது? நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு 2 டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே நடக்கிற சம்பவத்துக்கு 2 டிஸ்ட்ரிக்ட் இங்கே போய் தலையிடாதீங்கன்னு சொல்லுவீங்க. இது எதை நோக்கிய பயணம்? ஏன் இந்த அவலம்? விழித்தெழு தமிழா, அதற்காக இங்கே மாறி தாக்குங்கன்னு சொல்ல. மனித நேயத்தை காப்பாற்றுங்க ப்ளீஸ். தண்ணிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்காக அடிச்சுக்கிட்டு சாகிறதும் பொருளும் உடமையை நாசப்படுத்துறதும் இது ரொம்ப அயோக்கிய அரசியல். இது ஆரோக்கியமற்ற அரசியல். தயவு செய்து அன்பை நேசிங்க. இந்தியாங்கிறது ஒரு அமைதியான ஒரு அனைத்து மதம், சாதி, மொழிகள்லாம் கடந்து போன ஒரு நாடு. அதனால் ப்ளீஸ் மனிதநேயத்தை காப்பாற்றுங்க. தமிழ்நாட்டில் சில பேர்லாம் ஏதாவது பேசினாக்க உடனே அவங்களுக்கு சாதி சாயம் பூசி அவங்கள உரமாக மூலையில் உட்கார வச்சுருவீங்க. ஸோ அப்படி பார்த்தா யார் பேசுவா, யார் வருவா? எல்லாருக்கும் ஒரு காரணம் சொல்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரு குறை, எல்லாத்துக்கும் ஒரு குற்றம். இந்த அரசியல் ரொம்ப அயோக்கிய அரசியல். மனிதநேயத்தை வளர்த்துடுங்க. தமிழர்களுக்கான சகிப்புத்தன்மை ரொம்ப நாள் நீடிக்காது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே இது விரிவடைஞ்சதுன்னா மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் இந்தியா. அப்படிங்கிற ஒரே ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம்.